நம்ம நம்ப முடியாத உண்மை, நம்ப முடியாத உண்மைன்னா என்ன நடக்குது, நம்ப முடியாம இருக்கியா, ஆனா உண்மையா இருக்க, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரணும். என்ன நடக்குது, கண்ணுக்கு நல்லா தான் தெரியுது, நல்லா பாக்குது, ஆனா எப்படி நம்புறது, நம்ப முடியாம ஒரு உண்மை. அதான் விரும்பவில்லை, ஏதாவது தவறான கருத்துக்களை சொல்ல விரும்பல, புதியதான நம்பிக்கைகளை உருவாக்க விரும்பவில்லை, உங்ககிட்ட எதையாவது விற்க நாங்க வரல, புதியதாக ஏதாவது குரூப்பை கிரியேட் பண்ணணும்னு நினைச்சிட்டு வரல, எல்லாத்துக்கும் மேல உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல, உங்களை குழப்ப விரும்பவில்லை. வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, அந்த போட்டுங்க. உங்களுக்கு காசு தான் பணம் கேட்க மாட்டோம், என்ன கிளாஸ் சொல்லுவோம், நீ அதை பார்த்து வந்துடுங்க. சரிங்களா? வெரி குட். நெக்ஸ்ட், ஹவ் டு பெனிஃபிட். இந்த பட்டறையிலிருந்து நீங்க எதை தெரிந்து கொள்ளலாம், எந்த அளவுக்கு மேக்சிமம் பெனிஃபிட் அடையலாம், எவ்வளவு கேள்விகள் கேட்க முடியுமோ அவ்வளவு கேள்விகள் கேளுங்க, வெட்கப்படாதீங்க. உங்களுடைய அனுபவங்களை எங்களோடையோ இல்லை மற்றவங்க கூடயோ யார் கூட வேணாலும் பகிர்ந்து கொள்ளலாம். வித்தியாசமான அனுபவங்களாக இருக்கலாம். இங்க வந்துட்டு இருக்க மக்கள் ஒவ்வொருத்தர் கூடயும் தொடர்பை ஏற்படுத்தி இங்க ஒருத்தர் தெரிஞ்சுக்கலாம். நாம எல்லாருமே கடவுளினுடைய அவதாரங்கள். இந்த ஒர்க் ஷாப்புக்கு காப்பிரைட் கிடையாது. அதாவது இங்க சொல்லிக் கொடுக்கறத நீங்க யாருக்கு வேணாலும் சொல்லிக் கொடுக்கலாம். உங்களுடைய அனுபவங்களை எல்லார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ளலாம். யூடியூப்ல போட்டுருவோம், எப்போனாலும் பார்த்துக்கலாம். நீங்க கேமரா பண்றோம். அதே மாதிரி வேற லாங்குவேஜ் இருக்கு, ஹிந்தியில இருக்கு, போனபடியே செஞ்சோம், கர்நாடகா செஞ்சோம், கர்நாடகா, ஆந்திரா செஞ்சோம். வேற லாங்குவேஜ் இருக்கு, நீங்க பார்த்து நீங்க கற்றுக்கலாம். சரிங்களா? எல்லாம் சேர்த்து வச்சுக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட், முக்கியமாக வந்து எங்களோட ஃபவுண்டரோட வியூஸ் வேற எங்கே கொண்டு வரல, இந்த புக்கில் அந்த புக்கில் கொண்டு வரல. என்னோட ஃபவுண்டர்ஸ் இப்போ நாளும் நாங்கள் அவ்வளோ பூரா சொல்லி ஹீட் பண்ணியிருக்கோம். அது ஹீட் பண்ணும்போது நாங்கள் இதான் சொல்லுவோம். சொன்னார் பார்த்தீங்களா, வீட்டில் வந்து சட்டை ஏறியுது, அது எதனால ஏறியுது, ஏன் நடக்குதுன்னு சொல்லிக் கொடுப்போம். சொல்லிக் கொடுக்க மட்டும் அந்த இடத்த க்ளீன் பண்ணணும். வீட்டில் வந்து ஒரு ஆத்மா இருக்கா, அனுப்பப்பட்ட ஆத்மா, அந்த மாதிரி சொல்லுவோம். சரிங்களா? சரி. நெக்ஸ்ட், முக்கியமாக எல்லாரும் என்ன புரியணும்னா, நீங்க வந்து ஏத்துக்கணும், நான் ஒரு பாடி, மனம், ஆத்மா. இது நான் மாற்ற முடியாது, நீங்களும் மாற்றுறது இதுதான். மைண்ட், பாடி. இந்த பாடி வந்து கட்டியா இருக்கும், புண்ணு மரம், பட்டியா இருக்கும், பல மாதிரி இருக்கும், சிகப்பு கண்ணு, மஞ்சள் கண்ணு, எல்லாம் கண்ணு இருக்கும். ஆனால் எல்லாமே இந்த பாடி தான். இந்த பாடி அதுக்காக போகுது. முக்கியமாக வந்து உங்க மைண்டு, ஆத்மா. நான் ஒரு ஆத்மா. நான் என்பது உடல், மனம் மற்றும் ஆன்மா. இப்போ நான் ஆன்மா நான் நினைக்கிறேன். ஆனா இப்போ நீங்க சொல்றீங்க நான் ஆன்மா நினைச்சுக்கோங்க. நாங்க என்ன பண்றோம்னா, இப்போ நான் இங்க என்னோட சேலை, என்னோட பேனா, அது மைண்ட். எனக்கு செகப்புகள் பிடிக்கும், எனக்கு எந்த காலம் பிடிக்காது, எனக்கு காட்டன் தான் பிடிக்கும், நான் வந்து 9 ஜருக தான் பண்ணுவேன், நான் வேற சாதி கட்ட மாட்டேன், நான் கொடுத்த ஸ்தாபகம் காப்பி பண்ணிப்பேன், நான் காப்பி பண்ணிப்பேன். அது உங்க மைண்டு. யாரும் ப்ரோக்ராம் பண்ணாங்க, ப்ரோக்ராம் பண்ணிருக்காங்க. இந்த ப்ரோக்ராம் இந்த ப்ரோக்ராம் நீ கூட ப்ரோக்ராம் பண்ணலாமே. ப்ரோக்ராம் பண்ணா நீ போகி, இந்த போகி என்ன பண்ணணும், என்ன போகி, நீங்க போகி என்ன பண்ணணும், எல்லாம் வந்து எரிக்கணும். சரியா? அந்த ஏற்றி எவ்வளவு தப்பு பண்ணிருக்கீங்க, இயற்கை எவ்வளவு கார்பன் மோனாக்சைடு போயிருக்கோம், எவ்வளவு ஆஷ் போயிருக்கோம். வேற வழியில் அது செய்யறதுக்கு கூட வருது, அந்த கூட இருப்பாங்க. ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி. சரியா? அப்புறம் விநாயகர் கொண்டு போயிட்டு கடலை வீசுவீங்க. எத்தனை விநாயகர் கடலை வீசுவீங்க சார்? விநாயகர் சதுர்த்தி தானே? எவ்வளோ வீசி கடலை என்ன யாரு? இது உங்க நம்பிக்கை. ஆனால் வேற மதம் செய்ய மாட்டாங்க, நம்ம தான் செஞ்சுருக்கோம். கேட்டாக்கா இது என்னோட உரிமை, என்னோட மதம், நான் செய்வேன்னு சட்டப்பட்டுருக்கேன். அப்போ என்ன பண்ணப்படுறது? இதான் நீ பார்க்க பிளேன்லாம் இறங்க முடியல. நம்ம 4 வருஷம் முன்னுக்கு வந்த மேடம் ஒரு அவரை பேர் சுத்திட்டு இருக்கு, இறங்க முடியல. எங்கம்மா விஷுவல பார்க்க முடியல, அப்புறம் ஸ்மோக்கி. இது கூட நடந்துருக்கு. இது யார் நிப்பாடு ஏதோ சாங்கியம் கொண்டு எழுதிருக்கீங்களே, அந்த பரவாயில்ல பேபி பப்பால் கறி கூடாது எழுதிருக்கீங்களே, அந்த பிள்ளை கொடுக்க வேண்டியதானே, கொடுக்க மாட்டாங்க. அப்போ பைசா தூக்கிட்டு இவர் போட்டோம், இவர் வயசாயிடுச்சு போட்டுறாரு. அதை நீங்க ஜோக்கா நினைக்கிறீங்க, அவன் தான். அது கருத்து இருக்கு, இதை ஏன் பண்றீங்கன்னு கேட்குறீங்க, அவன் தானே. அந்த மாதிரி மைண்ட் போட்டு. நெக்ஸ்ட், you understand?
ஸோ புரியணும், இது என் ஆத்மா. இந்த ஆத்மா எத்தனை பேர் எடுத்து வந்திருக்கு, எதுக்காக வந்திருக்கு பிறகுல, ஏன் இந்த நாட்டில் பிறந்திருக்கு, ஏன் வேற நாட்டில் பிறக்கல, ஏன் பிச்சை வாங்கல, ஏன் கண்ணெல்லாம் பிறந்திருக்கேன், இதெல்லாம் போன ஜென்மத்தோட கர்ம பேலன்சிங் எழுதுங்க இந்த மாதிரி பிறகுல. ஓகே ரைட்டு. நெக்ஸ்ட் வந்து நோ ஜெண்டர். அதாவது ஆத்மாக்கு ஆணும் பொண்ணு இல்லை. ஆத்மா மாற வரைக்கும் தான் அது முன்னுக்கு உங்களுக்கு இருக்கும். பாடி இல்லாத போது அந்த ஆத்மா வந்து மைண்டோட இருக்கும். நான் ஆணு நான் பெண்ணு அந்த மாதிரி இருக்கும். ஆனா அந்த மைண்டை டிசால்வ் பண்ண பிறகு உங்களுக்கு ஆண் பெண் இருக்காது, மதம் இருக்காது, காஸ்ட் இருக்காது, நோ ரிலிஜன். ஓகே அவ்வளவுதான். சரி, இந்த டெத் எஸ்கேப் பண்ண முடியுமா? மரணத்திலிருந்து யாராவது தப்பிக்க முடியுமா? முடியுமா? அது தப்பு. என்னென்னமோ பண்றாங்க சார். பூஜை பண்றாங்க, அந்த பூஜை பண்றாங்க, இன்னொருத்தர் பூஜை பண்றான். எங்க மாமா இருக்காரு ஒருத்தர், அவங்க பயங்கர பூஜை பண்ணுங்க, அடுத்த பிறகு இருக்க கூடாது. என்ன சார் போன் பேசுறீங்களா? பாருங்க, எங்க மாமா பூஜை பண்றாரு, அடுத்த பிறகு இருக்க கூடாது. அதுக்கு மாமா டைம் வேஸ்ட். எல்லாமே இந்த பீரியட்ல நான் சரிபடுத்தி போயிடலாம்னு நினைக்கிறேன். ஏன் முடியாது? இந்த பீரியட்ல எல்லாத்தையுமே நான் சரிபடுத்தி போயிடலாம்னு நினைக்கிறேன். நான் அதுக்கு வரணும்னு நினைக்கிறேன் மேடம். எஸ் சார், நீங்க வரணும். நல்லது பண்ணுங்க. அவங்க அப்ப நான் அதே நிறைய நான் சொல்லி கொடுக்குறேன் மேடம். இப்போ மக்கள் கஷ்டப்படுறாங்க. HIV கியூர் இருக்கா? டெங்கி ஃபீவருக்கு கியூர் இருக்கா சார்? இவ்வளவு மக்கள் சாப்பிட்றாங்க. பண்டி காய்ச்சல் வருது, ஏதோ ஃபீவர் இருக்கு, அதுக்கு ஒரு கேன்சருக்கு ஒரு தீர்வு இருக்கா மேடம்? ஏன் அடுத்த பேரை வந்து ஒரு கேன்சருக்கு தீர்வு கொடுங்களேன், கண்டுபிடிங்களேன். இருக்கா மேடம்? எவ்வளவு கஷ்டப்படுறாங்க லேடிஸ். அந்த பிரச்சனை நினைச்சு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஒரு கட்டி இருக்கு, கேன்சர், எவ்வளவு பயப்படுறீங்க மேடம்? ஆமா இல்லையா? யூட்ரஸ் கட்டி இருக்கு, ரத்தம் ப்ளீடிங் பண்றீங்க, நீங்க நிக்காம ப்ளீடிங் பண்றீங்க, வார கணக்குல ரத்தம் ப்ளீடிங் கூல் பண்ணாங்க. 3 மாசம் ப்ளீடிங், ஒரு நாளைக்கு 8 பேட், 8 பேட் ஒரு நாளைக்கு. நான் கூப்பிட்டு சார் ஹீட் பண்ணிட்டு 80% ஃப்ரீ, 80% ஃப்ரீ. அந்த மாதிரி வாங்க, நல்ல செஞ்சுட்டு போங்க, சும்மா திங்க வராதீங்க. என்ன மேடம்? ஹைதராபாத் பிரியாணி, அந்த இந்த பிரியாணி எங்க சாப்பிடலாம், நீங்க இன்னைக்கு உங்க எங்க போய் சாப்பிடலாம், இந்த ரெஸ்டாரண்ட் போகலான்னு திங்க் பண்ணிருக்காங்க மேடம். ஆமா இல்லையா? ரொம்ப பக்கம் திங்க் பண்ணிருக்காங்க. அதான் எங்க கொண்டு போக, எல்லாம் எங்க போக போகுது, இங்க போக போகுது. சரிங்களா? அதான் நான் சொல்லி கொடுத்தேன். திருப்பி பேர் எடுத்து வாங்க, நல்லது பண்ணுங்க இந்த உலகத்துக்கு, இந்த சமுதாயத்துக்கு. இப்போ இந்த பீரியட்லயே நான் நல்ல விஷயங்கள் நல்லது பண்ணாதான் அடுத்த ஜென்மத்துல நல்லது பண்ண முடியும். எஸ் மேடம். ஒன்னும் பணம் கிடைக்காது. சரி, இப்ப நீங்க டாக்டர் படிக்க போறீங்க. டாக்டர் படிச்சாக்கா நான் மக்கள் வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்க மேடம்? ஆமா. அது போய் படிக்க என்ன தேவைப்படுது? டாக்டர் படிக்கணும், அதுக்கு தகுந்த வசதி முறைகள் தேவைப்படுது. எக்ஸாம் பாஸ் பண்ணணும். கேட்டியா? ஆமா. நீட் எக்ஸாம். நீட் எக்ஸாம் பண்ணணும். அப்புறம் யூனிவர்சிட்டி தண்டனை வைப்பா, எல்லாமே பாஸ் பண்ணுவாங்க. இப்ப எல்லாம் பயங்கர பாஸ் பண்ணலாம். யூனிவர்சிட்டி தண்டனை செஞ்சு அவங்க சூஸ் பண்ணுவான். ஆமாலே சார். அப்புறம் கவர்மெண்ட் பிரைவேட். கவர்மெண்ட் ரொம்ப கம்மியான காசு, பிரைவேட்னா காசு தேவைப்படுது. காசு எங்கே போற மேடம்? அப்பா அம்மா இல்லாட்டினா என்ன பண்ணுவீங்க? ஆமா. இப்போ நான் படிக்கிறது எனக்கு அப்பா அம்மா ஹெல்ப் பண்ணணும். ஆமா. இப்போ நான் டாக்டர் படிக்கணும்னு நினைச்சேன். ஸோ எங்க வீட்டில் வசதி வாய்ப்புகள் இருக்கணும், எங்க அப்பா அம்மா என்ன படிக்க வைக்கணும். படிக்க மட்டும் அப்பதான் மூளை வேணும் மேடம், படிக்க தன்மை வேணும். எல்லாரும் படிச்சு எல்லாரும் டாக்டர் ஆக முடியுமா? இப்போ நான் இருக்கேன் மேடம், நான் சிங்கப்பூர் டாக்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். நீங்க தான் போய் எல்லாமே ஆயிட்டீங்க சார். இல்லை மேடம், ஆசைப்பட்டேன் மேடம். டாக்டர் ஆகணும்னு ரிசல்ட் வந்துச்சு. ஒரு பாயிண்ட்ல போக முடியல என்னால. ஒரே பாயிண்ட் தான். நான் வந்து என்ஜினியர் ஆகிட்டேன் மேடம். ஆனா இன்னைக்கு ஏன் தட் டிவைன் பிளான், நீ டாக்டர் ஆகாத, உனக்கு ஒரு பிளான் இருக்கு, நீ படி, அந்த மாதிரி எனக்கு பிளான் போட்டாங்க. நான் ஒன்று ஏற்றுக்கிறேன். நான் உட்காந்து அலுவலியாட்டேன், டாக்டர் ஆகல, டாக்டர் ஆகல, டாக்டர் ஆகல, காசுனாக்கா வெளியே போய் படிச்சுப்பேன் மேடம். ஆனால் நீ அதுக்கு மேலே நீ பண்ண போற என்ன மேடம், அதுக்கு மேலே பண்ண போற இது அது போட்டாங்க. அதே மாதிரி நான் எஸ்கேப் பண்ண முடியுமா? முடியவே முடியாது. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ வந்து கிங், இப்போ எஸ்கேப் பண்ண முடியுமா? முடியாது.
ரைட். நெக்ஸ்ட் இவர் யாரு? சாய்பாபா. எஸ்கேப் பண்ண முடியுமா? முடியாது. இவங்க எல்லாருக்கும் மரணம் வருது இல்லைங்களா? அதுதான் சொல்றாரு. இவங்க இந்த கம்பெனிக்கு எல்லாம் நல்லா தானே பண்ணிக்கிறாங்க, எல்லாம் செஞ்சிருக்காங்க. மரணத்துல யாராவது தப்பிச்சாங்களா? இல்ல. கடவுள் சொன்னா, நான் கடவுள் சொன்னால பகவான் ஸ்ரீ ஸ்ரீ பகவான் சொன்னாரு. நம்ம எப்படி சொல்றாரு? வீல் சேர்ல போனாரு கடைசியில. கிட்னி ஃபெயிலியர். ஆமா இல்லையா சார்? ஆமா. ஆனா சொல்ல மாட்டாங்க, அது கடவுள். அவங்க எத்தனை காயத்ரி மந்திரம் படிச்சாங்க தெரியுமா உங்களுக்கு? Every Thursday night எல்லாம் சென்டர் ஆல் ஓவர் தி வேர்ல்ட் மொத்த காயத்ரி மந்திரம் for him to be alive. சாதாரண மேடம் பார்க்க முடியுமா மேடம்? தப்பிக்க முடியாது. ஒரு பொலிட்டிஷியன் பார்க்க முடியுமா? முடியாது. ஒரு பொலிட்டிஷியன் பார்க்க முடியுமா? எல்லாரும் போறாங்க. ஆமா இல்லையா? அதே மாதிரி தான் லிவிங் திங்ஸ் எல்லாம் எல்லாரும் ஒரு நாள் இறக்க வேண்டியதுதான். அதுல இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. ரைட். நெக்ஸ்ட் பாருங்க, அவங்களுக்கு ஒரு திமிங்கலம் சாவதான் போகுது. ஆமாலே சார்? ஆமாங்க சார். இல்லையா? அப்புறம் அவங்களுக்கு யானை சாவதான் போகுது. அப்புறம் ஒரு எலி, எலியும் சாவதான் போகுது மேடம். எது முதல்ல சாவும்? எது முதல்ல சாவும்? எலிதான் முதல்ல சாவும். ஏன் மேடம்? அதோட ஆயுசு வந்து குறைஞ்சு தான் இருக்கும். எதுனால ஆயுசு குறைவு? ஒரு எலியை கையில பிடிச்சிருக்கீங்களா? இல்ல சார். ஆடு அப்படியே அடிக்கும் ஆடு. ஒரு மினிட்ஸ்ல மேடம் 200 பீட்ஸ். மனுஷனுக்கு எவ்வளவு மேடம்? 70, 75, 80. ஆனா அந்த ரேட்டுக்கு 200. யானைக்கு ஆமா, நீங்களா விநாயகர் கூப்பிடுவீங்க தானே? கொடுங்க ஆன்சர். எவ்வளவு மேடம்? பூஜை மட்டும் பண்ண போதும் மேடம். அது யானையை கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அது எவ்வளவு மேடம்? 12. அப்ப எந்த அளவுக்கு அந்த மூச்சு கம்மியா இருக்கோ அந்த அளவுக்கு ஆயுசு ஜாஸ்தி இருக்கு. அப்பனா கடைசில ஆட்டா மேடம்? ஆட்டுதான். ஆட்டா. அப்ப எங்களுக்கு கம்மியா வந்து நாங்க என்ன பண்ணுவோம்? எங்களுக்கு நிதானமா வரதுக்கு ஒரு ஐடியா கொடுங்க. அது மனிதனா போறதா? அப்படிதான். அப்படிதான். ஆனா ரொம்ப பக்கத்துல இருந்தீங்க, ரொம்ப ஓடுறீங்க, அதான் இன்னும் ஜாஸ்தியா போகுது. ஆமாம். ஓகே, கேட்டுங்க. நெக்ஸ்ட் மரமே செத்து போகும். மரங்கள் கூட இறந்து போயிடும். எல்லாமே எல்லாமே. நெக்ஸ்ட் சரி, இதுல வந்து நெல் பயிர். அது செத்து போகும். எல்லாத்துக்குமே ஒரு காலகட்டம் இருக்கு. 3 மாசம். ஆனா போகும்போது நல்ல செஞ்சு போகுது. போகும்போது நல்ல செஞ்சு போகுது. உங்க சாப்பாடு போட்டு போகுது. நெற்கதிர்கள் வந்து நமக்கு உணவாக வருது இல்லைங்களா? ஆமா இல்லையா? அது 10 மாசம் இருந்தாலும் அது நமக்கு நல்லது தான் பண்ணிட்டு போகுதுன்னு சொல்றேன் சார். ஆமா சார். எவ்வளவு பாரு பாத்தீங்களா? சார். பாரு, எவ்வளவு சாப்பாடு பாத்தீங்களா? நல்லா சாப்பாடு போட்டு போகுது. ரைட்டா? அதே மாதிரி நீங்க போய் என்ன நல்ல செஞ்சு போறீங்க? நாங்க செய்யறதெல்லாம் அதான் நல்லது. கேள்வி. நீங்க போகும்போது என்ன நல்ல செஞ்சு போறீங்க? அவ்வளவுதான் கேள்வி. நல்ல பாருங்க. எஸ் சார். ஆமாங்க சார். பசி, மனுஷன் பசி, மிருக பசி, குருவியோட பசி வந்து சேர்த்து மேடம். குருவி எல்லாமே சாப்பிடுங்க சார். எல்லாம் சாப்பிடுவோம். நீங்க என்ன செய்யறீங்க? அதான் பிக் क्वेश्चन. ஓகே. நெக்ஸ்ட். While many searching for the proverbial fountain of youth, you might be wondering, why do we need it in the first place? What is it about our bodies and cells biologically? The science of aging. There's a variety of internal எல்லாரும் and external நாலு factors பேர் such as நாலு body பத்து stress, பத்து environment, and stress, which all contribute to cell damage சிகரெட் கெட்ட and பழக்கம், affect the rate of aging. சாப்பாடு, The surprising truth is that radiation, our beings can actually have a biological clock Clock. paired within our ஒரு clock genetic உள்ள ஓடிட்டு இருக்கு. makeup. This clock can only run for so அந்த long clock நீ in சுத்தம் order போட்டா for சுத்தம் போட்டோம். it to die. Your body is made up of trillions of ஆமா. cells which are constantly நம்ம growing. ஓடி So, வீடு ஆடி ஓடி நடந்தால் ஓடி it's a copy of their DNA அது as போகும். well. அவ்வளவுதான். This DNA is tightly connected to structures called DNA. chromosomes, which humans have 23 pairs. The problem is, DNA replication isn't quite perfect and skips over the end of each chromosome. To இதெல்லாம் வந்து protect வயசாக DNA வயசாக information being cut out, we have something called சரி. telomeres on the இவர் வந்து மைக்கேல் ஜாக்சன். யார் மேடம்? மைக்கேல் அவர் ஜாக்சன். என்ன பிளான் பண்ணாரு? 150 வருஷம் நான் இருக்க போறேன்னு சொன்னாரு. எத்தனை வருஷம் மேடம்? 150 வருஷம் நான் உயிரோட வாழ போறேன். எத்தனை வருஷம் செத்து போனாரு? 50 வருஷம் செத்து போயிட்டேன். அவ்வளவுதான். எல்லாமே டெஸ்டிங். டெஸ்டிங். சாப்பிடு என்ன சாப்பிடுது?
குடியிலேருந்து 150 வருஷம் வாழ்றதுக்கு அவருக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே அவர் பக்காவா பிளான் பண்ணி வச்சிருந்தாரு. அவ்வளவு பணம் இருக்கு அவருக்கு, என்ன ஒண்ணு செய்யலாம். அவங்க வீட்டில் மட்டும் மேடம் சொந்தமா மேடம் இன்னும் டாக்டர் அவருக்கு ஏதாவது வந்துச்சுன்னா டக்குனு இப்போ நம்ம ஹார்ட்னாக்கா நம்ம ஹாஸ்பிட்டல் போடுவோம். அவர் அப்படி கிடையாது. ஹார்ட்டுக்கு ஒரு டாக்டர், லிவருக்கு ஒரு டாக்டர், எல்லாமே சம்பளம் கொடுத்து வச்சிருந்தாரு. பக்கத்திலே வச்சிருந்தாரு அவர். சம்பளம் கொடுத்து ஆர்கன் டோனர் கிட்னி போச்சா கிட்னி போட்டு காசு வெளியே இருக்கான், காசு சம்பளத்துக்கு காசு கொடுத்துருக்காங்க. மை கிட்னி ஃபார் யூ. அவ்வளவுதான். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அவருக்கு இருந்தாரு. அந்த வேலை காசு கொடுத்து பக்கத்திலே வச்சிருந்தார். தனக்கு ஏதோ வந்துடக்கூடாதுன்றதுக்காக. ஆனா கடைசியில 50 வயசுல செத்து போயிட்டார். அதனால மரணத்தை நீங்க யாரும் தீர்மானிக்க முடியாது. அதாவது நீங்க பணக்காரனா பிறக்கிறது பாவம் இல்லை. பணம் தான் எல்லாரும் நினைக்கிறது தப்பு. பணம் இருந்தா எப்படியோ வாழ்ந்துலாம் நினைக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் தப்பு இல்லை. பணக்காரர்கள் தப்பே இல்லை மேடம், பணம் தான் முக்கியம், அதுதான் தப்பு. ஆமா, அவர் எப்படி செத்து போனாரு? இந்த மாதிரி கேர்ஃபுல். ஸோ வாட் will eventually kill you? உங்களுக்கு என்ன கொல்லும்? ஆக்சிஜன். பாருங்க, கொஞ்சம் பாலப்படும் சார். இந்த ரெண்டா பிரச்சனை. இந்த தோல் வந்து அது ப்ரொடெக்ஷன். கொஞ்சம் கிட்ட அப்படியே வந்து இப்படியே கருப்பாங்க. ஆமா இல்லையா? ஆமாங்க சார். எதனால? ஆக்சிடேஷன். ஒரு ஆப்பிள் ரெண்டா பட்டுங்க, கொஞ்ச நேரம் ஆப்பிள் அப்படியே கருப்பாங்க. அது அதே மாதிரி கம்பளம். நம்ம அலோக ஆக்சிஜன் போட்டாதான் நம்மளுக்கு உள்ளுக்கு போயிட்டு பிரச்சனை வரும். அலோகமே ஆக்சிஜன் ஓவர் த இயர்ஸ். ஒரு இரும்பு இருக்கு நம்மள, ஒரு இரும்பு வெளியே போடுங்களேன், ரெண்டு மாசம் ஏதாயிரம் இரும்பு இரும்பு காண போயிடும். எதனால? ஆக்சிடேஷன். அதனால்தான் நம்ம சாப்பிட வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்லுவாங்க. ஆன்டி ஆக்சிடென்ட் தேவைப்படுது. இப்போ வந்து ஒரு ஆல்மண்ட் இருக்கு, ஆல்மண்ட் இருக்கா? ஆல்மண்ட் இருக்கு சார். இது ஒரு காய், இது வந்து ஒரு ஆப்பிள். எது முதல்ல கட்டுப்போம்? டொமேட்டோவா மாதுளம்பழம்? இது வந்து ப்ரொடெக்ஷன். ஆமா, ஆனா ஆல்மண்ட் மேடம், ஆல்மண்ட் பாதாம் பருப்பா? அது எவ்வளவு இருக்கும்? எவ்வளவு இருக்கும்? ஒரு மாசம், 2 மாசம், 3 மாசம், 4 மாசம், 5 மாசம், 8 மாசம் இருக்கும். அது ரொம்ப ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு, அதை சாப்பிடுங்க. அது வந்து நம்ம வாழ்க்கை நீணும். இது வந்து கொஞ்ச நேரம் தான், கொஞ்சம் தான். 4 நாள் அப்படியே குடிச்சு போயிட்டு எல்லாம் கெட்டுக்கிறோம். ஆமா இல்லையா? அதே மாதிரி வந்து ரொம்ப அது வைட்டமின் இ இருக்கு, இது வைட்டமின் இ இல்லை. அவ்வளோதான். வைட்டமின் இ வந்து ஆன்டி ஆக்சிடென்ட். ஓகே, ஆக்சிஜன் இஸ் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஓகே, இது என்ன சொல்றது? வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஹோம் ஃபார் தி டெட். உலகத்துல பெரிய டெத் ஃபார் தி ஹோம். ஹோம்னா நம்ம வீடு. என்ன பண்ணுது? மரணத்தினுடைய மிகப்பெரிய வீடு. எதுக்கு? திருப்பி உயிரா வர்றதுக்கு. மம்மி ஆக்கிமுள்ள வச்சிருப்பாங்க. ஆமா இல்லையா? இங்க போய்ப்பாங்க, பாருங்க, இங்க போய்ப்பாங்க நடுவுல. பாத்தீங்களா? வைப்பாங்க. இது ஈஜிப்ட். நாங்க உள்ளுக்கு போயிருக்கோம். உள்ளுக்கு உட்காந்து தியானம் பண்ண மேடம், அதை எனக்கு பிடிச்சிட்டா. யாரும் உள்ளுக்கு போனா நான் தியானம் பண்ணக்கூடாது. சொல்லுங்க. ஆமா, ஏன் நான் போகக்கூடாதா? ஏன் போகக்கூடாது மேடம்? நான் போயிட்டு தியானம் பண்ண நான் தியானம் பண்ணது இல்லை. நான் போயிட்டு அந்த சோலை எலிவேட் பண்ணேன். 37 சோல் வந்தாங்க, எல்லாம் கிங்ஸ், மம்மிஸ். அதான் நம்பிக்கை. இங்க போனா நான் திருப்பி உயிரா வெயிட் பண்ணிருக்காங்க. எவ்வளோ 4000 வருஷமா வெயிட் பண்ணிருக்காங்க. 4000 years old மேடம். இதெல்லாம் கட்டல
எப்படி அவங்க கேர்ஸ் மேடம், அவங்க கேர்ஸ் எல்லாமே ஃபுல்லா வந்து இது ஆச்சு, இந்த டெசர்ட் ஆச்சு, எல்லாமே டெசர்ட் ஆச்சு பாத்தீங்களா, எல்லாம் டெசர்ட் அவங்க கேர்ஸ். இது வந்து அப்பா, இது அப்பா, இது புள்ள, இது வந்து பேரன், இது வந்து 3 மடலிகள் ஈஜிப்ட்ல இருக்கு. அந்த உடலை பாடம் பண்ணி அந்த பிரமிட் மாதிரி உள்ள வைக்கும் போது மீண்டும் அவங்க அதே உடலோட உயிரோட வருவாங்கங்கிற நம்பிக்கையில 4000 வருஷமா அவங்க வெயிட் பண்ணி சார் போய் எலிவேட் பண்ணாங்க. காரண உடலுக்கு போயிட்டு மறுபடியும் மீண்டும் பிறந்துதான் வர முடியும். இது நடக்கவே நடக்காது. காரணம் ஏன்? மூட நம்பிக்கை. என்ன நம்பிக்கை மேடம்? போனாலே புரிஞ்சிடும் மேடம். பேசுற டைம் இல்லை நின்னாலே புரிஞ்சிடும். உடல் இருக்கும் போது இந்த மாதிரி நினைக்கலாம், இறந்த உடனே நீங்களா எப்படி பார்த்தீங்களா? யாரும் யாரும் புரியாது. இது கொஞ்சம் ஒன்று புரிஞ்சுக்கலாம். சண்டை போடுவீங்க, பெரிய பேச்சு பேசுவீங்க, அது சுற்றி போக்குறேன், அப்போ அப்படியே புரிஞ்சு முடியாது. அவள் கப்பல் நேரம் ஓடி போயிருங்க. என்ன வேணாலும் பண்ணுறது சரி. இந்த மாதிரியா நோ ஒன் கேன் எஸ்கேப் தட். அதனால எல்லாமே பயம். மரணம்னா எல்லாருக்கும் பயம் வந்துச்சு. நடக்கும் போது எங்க போகணும், என்ன இருட்டா இருக்குமா, வெள்ளையா இருக்குமா, யாரும் புரியாது. அந்த திரும்பி யாரும் வந்து சொல்லுது இல்லையா மேடம், சொல்லுது இல்லையா, அதனால ஒரு பயம் இல்லைங்களா. அதே மாதிரி நாட் நோயிங் வாட் ஐ எக்ஸ்பெக்ட், என்ன எதிர்பார்க்குறது, என்ன எதிர்பார்க்கு மரணத்துக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அதனால மரணம்னாலே இங்க பயம். போயிடுவாங்க, சில பேர் இங்க போயிடுவாங்க. என்ன மேடம் வீடுல போயிடுவாங்க, கிறிஸ்தகாரத்துக்கு போவாங்க. நெக்ஸ்ட் வந்து இது வந்துட்டு வெள்ளைக்காரங்க, இது வந்துட்டு அந்த காலத்துல இது வந்து கலர் பூஜை, எல்லாத்தையும் கலர் போட்டு எல்லாம் வச்சிருப்பாங்க. ஆல் சோல்ஸ் டே. அவங்க அவங்க நம்மளுக்கு வந்து அதெல்லாம் இல்லை. அந்த டேல எல்லாரும் அங்க போய் அந்த கல்லறைகள்ல அவங்க இறந்தவங்க அங்க போய் மெழுகுவர்த்தியெல்லாம் ஏற்றி வச்சு அவங்க ஏதோ வேண்டிக்குவாங்க. சரிங்களா. அப்புறம் வந்துட்டு இது மெமோரியல் பார்க். எங்க ஊர்ல நாயகர் இருக்கு மேடம், நாயகர் பூனைக்கு இருக்கு கலரை, அந்த லெவல் ஆச்சு மேடம். நாயகன் புள்ளன்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி ஒரு லேடி ஆஃபீஸில் வந்தாங்க, ஒரு லேடி வந்தாங்க. சார் எனக்கு மாசமா இருக்கு சார், கரெக்ட் 10 வருஷம் ஆச்சு, எனக்கு புள்ள இல்லை. சரி இப்போ மேடம் இன்னைக்கு மத்தியம் சாயங்காலம் உங்கள் ஹஸ்பண்ட் கொண்டு வரன்னு சொன்னாங்க. அவங்க வீட்டு பையன் கூப்பிட்றாங்க. சார் ஒருத்தர் கொண்டு வர முடியுமா? இல்லை. யார் கொண்டு வர? என் மகளை கொண்டு வரப்போன்னு சொன்னாங்க. மகளா? நீங்க தான் இல்லை நாய்க்குட்டி மேடம். நீங்க இந்த மாதிரிலாம் சொன்னாக்கா எப்படி வேணும் புள்ள வரப்போகுது உனக்கு? நீதான் மகன் வச்சிருக்க வீட்டில், அது கொஞ்சிற, அது பேசுற, அது ஒன்றா படுத்துக்கிற, அப்படி புள்ள வரும்போது கடவுள் பார்க்குறாருல, உனக்கு என்ன, உனக்கு வந்து மிருகதான் புள்ள, நீ வச்சுக்கோ, உனக்கு புள்ள கொடுக்க மாட்டேன். இந்த மாதிரி சில பேர் இருக்காங்க. அதுக்குன்னு பாருங்க, அதுக்குன்னு கலரை எங்க ஊர்ல பாருங்க பாருங்க நாய்களோட ஃப்ரீல காசு கொடுத்து எடுத்து வாங்கணும், காசு கொடுத்து வாங்கணும் மேடம். அப்போ அந்த படத்தை போட்டு எல்லாம் போட்டு நாய் போட்டு வாசல் போட்டு பூ வைப்பாங்க. இங்க ஒரு சம்பந்தாரம் மேடம் பாருங்க, விற்கிறாங்க, அதை விற்கிறாங்க நாய்க்கு பாருங்க. இந்த மாதிரியா மெயின் சோர்ஸ் எல்லாம் எங்க போறது, என்ன செய்யுது, எப்படி போகலாம் உட்காந்து சமைச்சிட்டு இருக்காங்க, எல்லாம் வெயிட்டிங் பண்ணிருக்காங்க. எங்க போறது, நம்ம நம்பிக்கை தான். இந்த மாதிரி மேடம் என்ன நம்பிக்கை? மாலை போடுவாங்க, காசு போடுவாங்க, கண்ணுக்கு எங்க ஊர்ல கண்ணுக்கு காசு போடுவாங்க மேடம். இது போடுவாங்க, ஐயா பஞ்சு போடுவாங்க மேடம். டிஸ்சார்ஜ் வெளியே வரும்போது மேடம் உள்ளுக்கே செத்து என்ன நடக்கும் மேடம்? என்ன நடக்கும்? பாக்டீரியா ஹாப்பியா ஆயிடும். யார் மேடம் உள்ளுக்கு எவ்வளவு பெட்டு எல்லாமே ஹாப்பியா இருக்கும். செத்து போய் சாப்பிட்டா வயிறுப்பிக்கும், மூக்குல இருந்து இது வரும். நீ நாயை ரோட்ல செத்து போய்க்கிற பாத்தீங்களா மேடம்? எப்படி இருக்கும் பாத்தீங்களா? ஏன் இந்த பாக்டீரியா வந்து உயிராச்சுங்க, இம்யூன் சிஸ்டம் 0. அப்போ உள்ளுக்கு ஐஸ்ல இருப்பாங்க, ஐஸ் எப்படி இருப்பாங்க? கெடாம இருக்கிறதுக்கு
இப்போ நீங்களாம் மாமிஸ் தின்ன மாட்டீங்க மேடம். அந்த மாதிரி திரும்ப ஐஸ்ல வச்சிருப்பாங்க. வெட்டுவாங்க, ஐஸ் வெட்டுவாங்க பார்த்தீங்களா? ஏன் ஐஸ் விட்டே கேட்டு போகுது. அதே மாதிரி மனுஷனும் மோச்சல் இருப்பாங்க ஐஸ். ஸோ உடம்பு அந்த பெக்கெல்லாம் வேலை செய்யாது மேடம். அந்த மாதிரி தான் பார்த்தோம். எல்லாமே சேர்த்து எல்லாமே ஹாப்பியாக இருக்கும். இந்த மாதிரி எங்கே போகிறது, என்ன பண்ணுறது, மோச்சல் எப்படி ஆத்மா மோச்சல் வெயிட் பண்ணிருக்கு மேடம். யாரும் எடுக்க மாட்டாங்களா? எனக்கு எல்லாருமே வெயிட் பண்ணிருக்கோம். போட்டு யாரும் பக்கம் பண்ணுறாங்க, நான் சுற்றிட்டு உட்காந்துருக்கலாம். அங்கே ஒரு பெரிய கூட்டமே இருக்கோம் மேடம். யாரும் கிளைம் பண்ண மாட்டாங்கல்ல. அதான் மோஸ்ட் ரொம்ப டேஞ்சரான இடம் மோச்சரிஸ்லாம். ரொம்ப சோறு உட்காந்து பாருங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க சார். One more time. So the mind is still there. The mind is still there. The mind is still there. The body is there. The mind is attached. The mind doesn't allow the soul to go. பாருங்க. ஓகே. ஓகே என்ன கேக்குறேன்னா அந்த சோல் தெரியுமே. ஏன் இந்த சோல் தெரியுது பேசுறேன்னா அந்த மைண்ட் அட்டாச்சா இருக்கு. நீங்க வந்து மேடம் நீங்க என்ன சாப்பிடுறீங்க? முருகா சார். முருகா அந்த மாதிரி இருக்கு. முருகா சார். இது என்ன கவசம்? சரி சரி. ஒரு எத்தனை வச்சிருக்கீங்க? இங்க செய்யலாம், வீட்டில் செய்யுங்க. மாட்டேன் அவங்க தேவை மாட்டேன். செய்யறியா? என்ன பண்றாங்க? கந்த சஷ்டி முருகா முருகா முருகா. ரைட்டு? தப்பா சார்? ஆமா. தப்பு இல்லை. அவங்க தெரிஞ்சு பண்ணாங்க. நீங்க வந்து மேடம் சிவன். சிவன். நீங்க என்ன மேடம்? நீங்க வந்து ஈஸ்வம். ஆமா ஆமா ஹரி ஹரி எத்தனை வாட்டி யார் ஈஸ்வரம் இருக்காங்களா? யார் ஈஸ்வரம் இருக்காங்களா? 108 16 வாட்டி செய்வாங்க. 108 16 எவ்வளவு மேடம்? கணக்கு பார்த்தீங்களா? 1 hour ஆகும். 2.5 hours. அந்த லேடி சொன்னாங்க என்கிட்ட போட்டு வச்சிருக்கேன்.